கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டனோடு ஸ்பெண்ட் வழியாக கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைகளாக நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனை உன்னை அடிமைத்தன வீராகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தண்ணிலும் உண்டாயிருக்கிறதுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகி விக்கிரகத்தையாகி நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அதை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதா கூட அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்வதற்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை விண்ணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை விண்ணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை அனுப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அது நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனாலும் வாசல் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வழியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியின் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகியால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனமனுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன்னுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. உன்னுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இறுதியும் அவனுடைய கழுதியும் பின்னும் திறனுக்குள்ள யாதொன்றும் இச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் 92 அதிகாரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தினாலும் காலையிலே உங்கள் கிருபையும் இரவிலே உங்கள் சத்தியத்தையும் அறிவித்து நலமாயிருக்கும். கர்த்தாவே செய்யலால் என் மகிழ்ச்சியாக்கிறேன். உங்கள் கரத்தின் கிரியை நிமித்தமானதை சத்தமிடுவேன். கர்த்தாவே உங்கள் கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவர்கள், யோசனைகள் மகா ஆழமானவர்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் பிள்ளை போல தழித்து அக்கிரமக்காரி யாவும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றைக்கும் அழிந்து போவதற்கு எதுவாகும். கர்த்தாவே என்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறேன். கர்த்தாவே உன் சத்துக்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புதிய யார் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சத்துக்களுக்கு நேடுவதை என் கண்காணும். எனக்கு விரோதமாக எழுதுகிற துன்மார்க்கருக்கு நேடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனை போல செழித்து லீபனுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இவன் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தரை உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதியில் என்று விலக பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாம். ஆமென். க்ளோரி. முதல் பாடல். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம்.
மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, க்ளோரி. பாடுவோமா? மனதுருகும் தெய்வமே இசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், வல்லவர், உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உற்சாகமாய்
ஆட்கொண்ட என் தெய்வமே. ஆடுவோமா? அல்லேலூயா. ஆமென். அன்பே என் இயேசுவே ஆறுவீரே. நான் செய்வேன், அதுதான் என் உணவு. ஆண்டவர்கிட்ட ஏசப்பா இன்னைக்கு வராது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ப்ரேயர் மீட்டிங்கு ஊழியக்காரர் வராங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு ஆயத்தமாகி சந்தோஷமாக வர வைக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எல்லாரும் ஒரு மாதிரி நிறைய நல்ல சாப்பாடெல்லாம் செஞ்சு ஆண்டவரை வரவேற்றாங்க. ஆனால் பாவியான ஸ்திரீ க்ளோரி அவள் தேடி வந்தா. அல்லேலூயா. என்னதை தேடி வந்தா? அவள் என்னத்தை கொண்டு வந்தா? மிக சிறந்த ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு போனான்னு வந்தா. உள்ளே வந்தவுடனே எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பாவியான ஸ்திரீ எதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இவ போய் எல்லாம் ஆண்டவர் பந்தி இருக்கும்போது இவ இப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்தாரு. அந்த பந்தியில் இருந்த திராட்சை ரசம், கறி, மீன், முட்டை, பிரியாணி, இது எல்லாம் பார்த்து ஏசப்பா கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆகவே இல்லை. ஆனால் அந்த பாவியான ஸ்திரீ உள்ளே வந்த உடனே அவள் என்ன செய்கிறா பார்த்தீங்களா? எல்லா ஆண்களுக்கு முன்பாக ஒரு பெண் நிற்கிறதே கூச்சமாக நினைப்பாங்க. ஆனால் அவள் தேடி வந்தாள். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவர் எனக்காக மறிக்க போகிறாரு. எல்லாம் மறித்த பிறகு தான் நமக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏசப்பா மறிக்கிறதுக்கு முன்பாகவே பாவியான ஸ்திரீயை அவள் தன் ரத்தத்தினால அன்பினால கழுவி அவள் சுத்திகரித்து அனுப்பினார். அவள் கொண்டு வந்த ஆகாரம் என்ன தெரியுமா?
அல்லேலூயா. இதுவரைக்கும் அவ செய்த பாவமான வாழ்க்கை வாழ்ந்தார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் தன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவருக்கு முன்னாடி தன்னுடைய கண்ணீரால தன் தலைமுடியினால அவருடைய பாதத்தை க்ளோரி அவர் துடைத்து விட்டாள். அதுதான் சிறந்த உணர்வு. இன்னைக்கு நீ என்ன பாவத்தை செஞ்சிருக்கிற தெரியுமா? நீ இந்த பாவத்தை செஞ்ச நீ என்ன பாவத்தை செஞ்ச 10 பேர்கிட்ட நான் சொல்லிடுவேன், பக்கத்து வீட்டில் நான் சொல்லிடுவேன், எதிர் வீட்டில் நான் சொல்லிடுவேன், எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுவேன், உன் மானத்தையே நான் வாங்கிடுவேன், நீ தலை நிமிர்ந்தே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பெண்கள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டாலோ எதை செஞ்சாலும் அவங்கள குத்தி காட்டி அவங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிற கூட்டம் இது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு பாவியான ஸ்ரீ வரும்பொழுது, நீ இப்படிப்பட்ட பாவத்தை நான் செஞ்சிருக்கிற, என்ன அதுவும் என் பாதத்தை நீ தொடலாமா, அதுவும் தலைமுடி எடுத்து என் பாதத்தை துடைக்கலாமா, சீச்சி கையேடு, நான் யார் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் நஸ்ரேயன். என்ன உன் முடியால தலைமைய முடியால என்னை நீ தடவி விட்டு கழுவுறியா? ஐயோ அப்படின்னு சொல்லி எட்டி உதைச்சாரா? க்ளோரி. இன்னைக்கு எட்டி உதைக்கிறாங்க. மனைவியை எட்டி உதைக்கிறாங்க, பெண்களை எட்டி உதைக்கிறாங்க. பெண்கள் என்றாலே பாவத்துக்கு தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி க்ளோரி அவங்களை பழி வாங்குறாங்க. அப்படி ஒரு இழிவான நடத்துகிற ஆண்களுக்கு மத்தியில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. க்ளோரி என்ன சொன்னார் தெரியுமா? க்ளோரி, உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால் கழுவ நீ தண்ணி கொடுக்கல, ஆனா க்ளோரி எல்லாம் டேபிள் மேல எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்க, ஆனா இவ பத்தியா நான் வந்ததிலிருந்து அவ கண்ணீரால் என் காலையில கழுவி தன் பாவத்தை அவன் கழுவி கொண்டான். அல்லேலூயா. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை சந்தோஷமாய் சமாதானமாய் க்ளோரி ஆசீர்வதித்து அவள் அனுப்பினாராம். இதை போன்ற நிலைமையில எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு பாவத்தை செய்துட்டு இன்னைக்கு வெளியே தலை நிமிர முடியாம அவளை பாவத்தை அறிந்தவங்க அவங்கள குத்தி காட்டுறதோ, அவங்கள க்ளோரி அவங்கள பழி தீர்த்து கொள்வதும், அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு மனம் திரும்புங்க. அல்லேலூயா. க்ளோரி. பாவம் செய்யாத மனுஷர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. க்ளோரி. ஒரு செய்த பாவத்தை மற்றவங்க தெரிந்து கொண்டா அது அவங்களுக்கு எவ்வளவு வெண்ணா இருக்குது. பாவம் செய்தவர்களை பற்றி பற்றி பேசி 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 பரப்பி க்ளோரி ஒரு நாள் அந்த பாவத்தை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த பாவத்துக்குரியதான சாபத்தையும் வேதனையும் அதை நீங்க நிச்சயம் நீங்காம நீங்களும் உங்க சந்ததியும் அது சேரும், ஒரு நாள் விழும். அல்லேலூயா. ஒரு பெண்ணுடைய ஒரு பெண்ணின் மேல பழி போடுவது மிகவும் பொல்லாத காரியம். அல்லேலூயா. க்ளோரி. பாவியான ஸ்ரீய தேவனாகிய கர்த்தர் எப்படி அவர் மன்னித்தார்? உன் சித்தம் நான் செய்வேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பெண் பிள்ளையும் ஒவ்வொரு சகோதரியும் தேவன் அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் அவர் சிருஷ்டித்தார். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? க்ளோரி. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமாக இருக்குது. அல்லேலூயா. நீங்க திருமண வாழ்க்கையில இருக்கீங்களா? திருமணமாக போகுதா? எந்த வாழ்க்கையிலுமே ஒரு பெண்ணானவள் நம்ம குடும்பத்தை பரிசுத்தமா நடத்தணும், தேவனுக்குள்ளாக நடக்கணும், தேவனுக்கு பயப்படுத்தணும், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இந்த எண்ணத்துல தான் இருக்கணுமே தவிர அல்லேலூயா பாவத்தினுடைய பலத்துல ஒரு குடும்பத்தை ஒரு பெண்ணானவள் கட்டுவானால ஒரு சிந்தையிலே க்ளோரி இது நடக்கும், இது நடப்பிக்கலாம், இது கட்டலாம் அப்படின்னு நினைத்தால் நிச்சயமாய் அது தோல்வி ஒரு நாள் நிச்சயமாய் வரும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்பட அவருடைய நோக்கத்தோடு சித்தத்தோடு என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், குடும்பம் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியணும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாய் அந்த சகோதரியை கட்டுவார்களானால் நிச்சயமாய் அந்த குடும்பம் கட்டப்படும். தேவனுடைய சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் தொடர்ந்து நாம் பாடலாம். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. பாடுவோமா? எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன். எப்படி நான் பாடுவேன்
என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன். உமக்காய் காத்திருப்பேன், உண்மையே பற்றி கொள்வேன். அல்லேலூயா. உங்களை குறித்து தவறான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி உங்களுடைய இருதயத்தை உடைச்சிருக்கிறாங்களா? நீங்கள் நல்லவங்களா இருக்கிறீங்க, நீதியில் இருக்கீங்க, ஆனால் உங்களை குறித்து தவறா உங்கள் தாய் சொல்லியிருக்கலாம், உங்கள் தகப்பன் சொல்லியிருக்கலாம், உங்கள் கணவர் சொல்லியிருக்கலாம், உற்றார் சொல்லியிருக்கலாம். யார் பெயரை கெடுத்து நாசம் பண்ணியிருந்தாலும் சரி, ஐயோ எனக்கு விரோதமாக ஏன் இப்படி செய்கிறாங்க, எனக்கு விரோதமாக ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிறாங்க, இல்லை முகத்துக்கு முன்பாகவே நம்மளை பேசி ஏன் நம்ம பேரை கெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நொந்து போய் வேதனையோடு கூட இருக்கீங்களா? நான் நல்லவங்க தானே, நான் நல்லது தானே செய்கிறேன், ஏன் அது மற்றவங்க பார்வைக்கு அது பொறாமையா, ஏன் அது என்னை அழிக்கணும்னு நான் நினைக்கிறாங்க, எனக்கு ஏன் சரி செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா? இந்த உலகத்தில் அப்படி தான் இருப்பான். ஆனாலும் என்னுடைய கர்த்தர் நீதி சரிகட்டுவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் நீதியை சரிகட்டுவார். அல்லேலூயா. எகிப்தின் தேவனமே நீதியை சரிகட்டின தேவனானால் க்ளோரி. உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் நீதியுள்ள பிள்ளைகள் என்பதை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. க்ளோரி. ஆனால் இருதயத்தை தேர்ச்சிக்கொண்டு இந்த பாடல் பாடும்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் நீதி அவர் வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அக்கிரமத்தை அடிக்கிற தேவன். என் நீதியை
என் அடியை உறுதிப்படுத்துவீரே. நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். நண்பகல் மட்டும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும் சூரியன் போல் என் பாதைகள் எல்லாம் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்க செய்பவர் நீர். யெகோவா சிங்கேரும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிங்கேரும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. வெளிச்சத்தை போலாகுதே என் நியாயத்தை கட்டவர்கள் போலாகுதே. வெளிச்சத்தை போலாகுதே என் நியாயத்தை கட்டவர்கள் போலாகுதே. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையே பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவேன், உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உம்மையே பற்றிக் கொள்ளுவேன், உம்மையே அகமகிழ்வேன். ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா 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 என் நீதி நீதானையா. யெகோவா சிங்கேரும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிங்கேரும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. வெளிச்சத்தை போலாகுதே என் நியாயத்தை கட்டவர்கள் போலாகுதே. வெளிச்சத்தை போலாகுதே என் நியாயத்தை கட்டவர்கள் போலாகுதே. ஹalleluya. ஆமென். glory. யார் அநியாயமா இருந்தாலும் சரி, யார் நீதியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆமென் வித்தியாசத்தை காண்பிப்பார். ஊழியம் செய்யறவங்களுக்கும் சரி, ஊழியம் செய்யாதவங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசத்தை காண செய்வார். யார் அக்கிரமம் செஞ்சாலும் சரி, ஆமென் நல்லவங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்களை நிச்சயமா அவர் வழிபடுத்துவார். ஹalleluya. அக்கிரமக்காரங்க, துன்மார்க்கர், நீதியுள்ளவங்க, ஆமென் தேவனுக்கு பயந்தவங்க, ஆமென் அவர்களுக்கென்று தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் ஆமென் ஆமென் அவருடைய கிரிகளுக்கு தக்க பலனை அளிக்கிற தேவன். இன்றைக்கு சொந்து போய் வேதனையோடு கூட ஆமென் எத்தனையோ சகோதரிகள் தன் வாழ்க்கையை இழந்து போய் ஏமாற்றப்பட்டு ஆமென் வஞ்சகத்தின் வல்லமைகளினாலே ஆமென் அனாதியாய் விடப்பட்டு விடவையாய் கண்ணீரோடு கூட திக்கற்றவர்களாய் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஹalleluya. ஆமென் தேவனாகிய கர்த்தர் நீதி சரி கட்டுவார். அந்த பூமியில ஏதாவது தேவனாகிய கர்த்தர் நமக்கு வழிகளை அவர் வைத்திருப்பார். ஹalleluya. ஆமென் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்க, கர்த்தரையே தேடிக்கொள்ளுங்க, கர்த்தரை மாத்திரம் முறுமுறுக்காதபடிக்கு அவன் என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குது, எல்லாமே எனக்கு ஏன் அநியாயம் செய்யறாங்க, ஏன் எனக்கு விரோதமாய் எல்லாம் காணப்படுகிறது, ஏன் எனக்கு விரோதமாய் சதி செய்கிறார்கள், அவன் எல்லாவற்றும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றும் ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறார். உள்ளந்திரியங்களை ஊற்றி பார்க்கிற தேவன், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவன் ஒருவரே. ஹalleluya. glory. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, காலம் உண்டு. ஆமென். அந்த காலத்துல ஏற்ற காலத்துல ஒரு பலத்த கருத்துக்களாக அடங்கிடுங்கள். அடங்கி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் நீதி சரி கட்டுவார். ஹalleluya. சந்தோஷமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. யார் நமக்கு கண் முன்னால அக்கிரமமாய் அநியாயமாய் நடந்தாலும் சரி, இருதயத்தை தேர்ச்சி கொண்டு அவன் பலத்தோடு கூட கர்த்தருக்குள்ளாக அடங்கி இருக்கும் பொழுது அவன் glory நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய பலனை அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து ஜெபிங்க, அவன் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.